கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் எழுதி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். யாவரோடு சமாதானமாக இருக்கவும் ஆண்டவர் விரும்புகிற ஒன்று. யாவரோடு சமாதானமாக இருக்கவும். எல்லா மனிதன்டையும் நம்மளுக்கு ஒரு சமாதானம் இருக்கணும். இவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அவங்கக்கிட்ட நான் பேச மாட்டேன், அவங்க முகத்தை பார்க்க மாட்டேன், அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்களோட சமாதானமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் இணைந்து கொள்ள வேண்டுமோ அதில் இணைஞ்சுக்கிடணும். தேவன் பிரியப்படாத எந்த இடத்துலையும் நம்ம இணையக்கூடாது. ஆண்டவர் அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்க. இந்த ரெண்டையும் நம்ம தான் நாடணும். அது தானாக வராது, நம்ம தான் நாடணும். பரிசுத்தமாக வாழணும். கண்களில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், நடக்கையில் பரிசுத்தம், வார்த்தையில் பரிசுத்தம், எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரை என்று சொல்லி நம்ம நாட வேண்டுமா, அதை விரும்ப வேண்டும். எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதுகிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் நீ விரும்பணும், விரும்பினா அது கிடைக்கும். அதைத்தான் கேட்கணும், அதைத்தான் விரும்பணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது, அவருடைய பிரசன்ஸை உணர முடியாது. தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால், தேவனோடு வாழ வேண்டும் என்றால் பரிசுத்தம் தேவை. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார். தினந்தோறும் அவருடைய பரிசுத்தத்துக்காக 1/2 மணி நேரம் ஜெபிப்பாராம். இந்த நாளில் நான் பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமாக இருக்கணும்னு 1/2 hour ஜெபம் பண்ணுவாராம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் முதலாவது தேவ சமூகத்தில் எல்லாரோட சமாதானமாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், அந்த பரிசுத்தத்தை விரும்பணும். இப்படி இருந்தால் நம்ம கர்த்தரை தரிசிப்போம், இயேசுவை பார்ப்போம். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இப்படிய சமாதானமும் சந்தோஷம் எங்களை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்தமாக இருக்க நாங்கள் முற்படுகிறோம் ஆண்டவரே. இனி எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.